இந்த வாஸ்து பிரச்சனையா, இந்த செடி வாங்கி வைங்க, இந்த மீன் வாங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் அதுலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கி வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க சார்? இப்போ நீங்க சொல்றது தான் உண்மைன்னா நானும் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி மீன் வாங்கி வச்சேன், பர்மிட் வாங்கி வச்சேன், வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட விவாதம் பண்ணி நீ என்கிட்ட விவாதம் பண்ணி நம்ம 2 பேரும் விவாதம் பண்ணுறதுல ஒரு புண்ணியம் இல்லை. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் உண்மை இருக்கான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும், நான் போய் சாப்பிட்டா தான் தெரியும். சாப்பிடாம நீ அது எப்படி நல்லாயிருக்கும் நான் கேட்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களை கூட்டிட்டு வாங்க. இப்போ வாஸ்து ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுங்களை நான் கூப்பிட்டு வரேன். அந்த மெட்டீரியலில் நான் காசு கொடுத்து வாங்கி நம்மளுடைய யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த வீட்டில் கொடுக்கலாம். நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். 2025 ஜனவரி மாதம் இந்த பொருளை இந்த நபருக்கு கொடுக்குறோம், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த மெட்டீரியல் கொடுக்குறவங்க கிட்ட நம்ம கேட்போம், எவ்வளோ நாளில் இவங்களுக்கு இந்த பிரச்சனையோடைய ரிசல்ட் தெரியணும். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதையும் நம்ம டாக்குமெண்ட்ரியாக எடுத்துக்கலாம். அவங்க சொன்ன காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் 6 மாதத்தில் உங்களுக்கு இந்த பெர்மிட் வாங்கி வச்சா 6 மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சொல்லுவாங்க. மீண்டும் 6 மாதம் கழித்து செல்வோம், மறுபடியும் அந்த வீட்டு நபரையும் இன்டர்வியூ பண்ணுவோம், பொருள் கொடுத்தவங்களையும் இன்டர்வியூ பண்ணுவோம். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நானும் நானே ஒரு மெட்டல் ஸ்டோரி வச்சிடுறேன். எதுக்கு நம்மளுக்குள்ள விவாதங்கள்?